ஹாய் கைஸ், இன்னைக்கு சமையல் மெனு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் வேர்க்கடலை சட்னிங்க. அதே மாதிரி லஞ்ச் வந்து சாம்பாரும் பீர்க்கங்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறேன். வாங்க இப்போ வந்து வேர்க்கடலை வந்து சட்னி செஞ்சிடலாம். பச்சை மிளகா, பூண்டு, புளி தாங்க எடுத்து வச்சிருக்கேன். புளி வந்து அவ்வளோலாம் சேர்க்க மாட்டேன், நான் சாம்பாருக்கும் சேர்த்து தான் ஊற வச்சிருக்கேன். அதனால வந்து அதிகமாக தெரியும். புளி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மிக்சியில் வந்து அரைப்படாது, அதனால வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேன். எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சுங்க, சட்னி வந்து ரெடி. இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிப்பேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சட்னி வேலை வந்து முடிஞ்சது. இப்போ தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்கவுங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாம்பார் தான் நான் வைக்க போகிறேன். இந்த சாம்பார் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி ஏற்கனவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தாங்க சாம்பார் இன்னைக்கும் வைக்க போகிறேன். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெருங்காயம், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் தாளிச்சு விட்டுட்டா சுவையான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுங்க. அடுத்து நான் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு தான். இது பசங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு தெரியாது. நான் வச்சு அனுப்ப போகிறேன். அவங்க சாப்பிட்டு வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூட்டு செய்யறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் பழுத்தம் பருப்பு, அவ்வளோதாங்க. இதெல்லாமே வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் எடுத்து போட்டுட்டேன். நான் இப்போ குக்கரில் தாங்க வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வேலை ஆகணும், அதுக்காக நான் குக்கரில் வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. நான் வேற எதுவும் மசாலா வந்து சேர்க்கல. பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துருங்க, அதனால தண்ணியும் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். அதிகமாக ஊற்றிட்டோம்னா பீர்க்கங்காய் வந்து வெந்துடும், தண்ணி வந்து அப்படியே இருக்கும், நல்லா இருக்காதுங்க. நான் ஃப்ளேம் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டேங்க. சூப்பராகவே பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன எல்லா மெனுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம லஞ்ச் கட்டிட வேண்டியது. 2 பேருக்குமே சாம்பார் சாதம் தாங்க வச்சிருக்கேன். இந்த பீர்க்கங்காய் வைக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்டு வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சொன்னா கண்டிப்பா வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அதனால சொல்லாமே வைக்க போறேன். இது சாப்பிடலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கொஞ்சம் சிப்ஸ் கூட கொடுத்து அமைச்சிருக்கேன். ஓகே, எல்லாமே ரெடி பண்ணிட்டு 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க. நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா எங்களுக்கு எதுவுமே வேணாம், எங்களுக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் 2 பேருக்கும் ஜூஸ் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன். 2 பேரும் குடிச்சிட்டு அப்படியே கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க. நானும் வந்து அவங்க லக்கேஜ்லாம் தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேங்க. நாங்க இப்போ வந்து அவங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். இது வந்து அஸ்மாவோட லஞ்ச் பாக்ஸ் தாங்க. பீர்க்கங்காய் எல்லாமே சாப்பிட்டு இருக்கா, ஆச்சரியமா இருக்கு. இது வந்து ரயானோட லஞ்ச் பாக்ஸ் தான். இவனும் வந்து எல்லாமே சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட்டு பார்த்தா தானே டேஸ்ட் தெரியும். இப்போ எப்படி காலியாச்சு அப்படின்னு தெரியல. இனிமேல் அவங்களுக்கு தெரியாம தான் லஞ்ச் பேக் பண்ணணும் போல இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.